பரோட்டா சுட கற்றுக்கலாம் வாங்க எனதருமை சகோதர சகோதரிகளே. தவறுது எல்லாம் நன்மைக்கு. ஓகேங்களா? வாங்க பரோட்டா எப்படி சுடுறதுன்னு கற்றுக்கலாம். எனதருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை வீட்டிலிருந்தே. இன்றைக்கி இந்த மைதா அப்படிங்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்கிறதுங்க, நிறையா பேருக்கு பிரச்சனையுள்ள விஷயமா இருக்குது. சாப்பிட்டா மலச்சிக்கல் அது இதுன்னு ஓவராக கம்ப்ளைண்ட்டு. நாங்கள் வாரம் பயன்படுத்தியில காட்டையில். ஆனால் எப்படின்னா மைதாவை சாப்பிட்டுட்டு மலச்சிக்கலெல்லாம் இல்லை, காலையில் எழுந்திரிச்சிருந்து அப்படி சொல்லுவாங்க கச்சிதமாக போயிடுதுங்கிறீங்க. 64 வயசில் பவுனம்மாவும் அற்புதமாக சாப்பிட்றாங்கங்கிறீங்க. அப்படி என்னென்னா தயாரிப்பு டிப்ஸு இப்போ ஏதாவது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறீங்களா? எஸ், அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அதைத்தான் உங்கள் முன்னாடி வைக்க போகிறோம். இப்போ கொடுங்க. இப்போ இங்கே பாருங்கள். இப்போ பவுனம்மாக்கு ஏற்ற பக்குவத்தில் செஞ்ச பரோட்டா அப்படியே வேற லெவலில் எதுவுமே பண்ணங்க பாருங்க. முதல்ல பக்குவத்தை விளக்கிட்டு அப்புறம் எப்படி சொல்றதுன்னு சொல்லித்தரேன். அப்படின்னா தான் அதோட முக்கியத்துவம் கருதி பார்ப்பீங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். பிக்கவே இல்லை, தொட்டா உதுந்து வரும். எப்படி இப்படி உதுந்து வருது? இப்போ அதுக்கு சுத்தர டெக்னிக் இருக்குது, சுற்றி காட்டுறேன் பார்த்துங்க. வாய் வச்சுங்க, நல்லா இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்களா? தப்பா நினைக்காங்க. இப்போ பவுனம்மா மூட்டுக்கான பயிற்சி, வெறிக்கோசைக்கான பயிற்சியெல்லாம் செஞ்சுருக்காங்க. இப்போ கீழே உட்காந்து சமைக்க வச்சிருக்கிற உட்காந்து மூட்டு வலியெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் சம்மணங்கால் நம்மளை மாதிரி இன்னும் கொஞ்சம் நாளில் போட்டுருவாங்க. ஓகே, அந்த பயிற்சிக்காகும் 64 வயதில் அறுவை சிகிச்சை செய்கிற நிலையிலிருந்து மூட்டை மீட்டுக்கு வந்து செஞ்சுட்ருக்காங்க. நம்ம இனி ஆரம்பிப்பா. ஓகேங்களா? இந்த அளவுக்கு பக்குவமாக செஞ்சு சாப்பிட்றதுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நல்லா நடக்கும். இது மைதாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொலி இல்லை. மைதாவை பயன்படுத்தணும்னு நினச்சா இப்படி பயன்படுத்திக்கிங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோடு வெளியிடுவது. ஓகே, நாங்கள் இந்த மைதாவை சாப்பிட்டுட்டும் ஆரோக்கியமாக தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். இப்போ சுடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. முந்தைய பதிவில் இந்த மாவு எப்படி பிணையணும், இந்த மாதிரி மிருதுவாக அது எப்படி வரணும்னு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அங்கே பார்த்துங்க. இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். பாவம் யாராவது இந்த ஒரு காணொலியை தான் பார்த்தா போதிய புரிதல் இருக்கும் இல்லைங்களா? நிறையா சகோதரிகள் நம்ம பார்ட்டாக ரிலீஸ் பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா தேடுறதுக்கு சிரமங்கிறாங்க. ஸோ ஒரு பவுன் புட்ஸில் பார்த்தாலும் ஜெம்சியில் பார்த்தாலும் கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும். ஓகேங்களா? பேக்கரி மைதா, ஒரு முட்டை, கரும்பு சக்கரை கொஞ்சம், கல்லுப்பு கொஞ்சம் தண்ணியில் கலக்கி உள்ளே விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சோம்னா 2 மணி நேரத்தில் அற்புதமாக இந்த மாதிரி மிருதுவாயிரும். இப்போது அதிலிருந்து உருண்டை பிடிச்சி இப்போ சுற்றுறதை உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டுறேன். தெளிவாக பார்த்துக்குங்க எனது அருமை சகோதர சகோதரிகளை. இப்போ அந்த உருண்டையை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பயன்படுத்துறது மரச்செக்கு நல்லெண்ணெய். ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், இந்த மைதாவை பயன்படுத்தியில் மரச்செக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு பரிந்துரைக்கிறோம். நாம் ரேஷன் பாம் ஆயில், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதில் தி பெஸ்ட்டாக இருக்கிறது மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு சப்பாத்திக்கு மூத்த புள்ளியாக இப்போ நம்ம வந்து தேய்ச்சிட்டோம். இப்போ இடது கையில் 4 விரல் கீழே 1 விரல் மேலே, வலது கையில் 4 விரல் மேலே 1 விரல், அதாவது இந்த கட்டை விரல் கீழே. இதில் கட்டை விரல் மேலே, மற்றதெல்லாம் கீழே. இதில் கட்டை விரல் கீழே, மற்றதெல்லாம் மேலே. நல்லா நோட் பண்ணிட்டீங்களா? அப்படியே சொன்ன மாதிரி இருக்கிறத பிடிச்சிட்டு ஒரு கை, இந்த கை தூக்கணும், இந்த கை அமுத்தணும். அவ்வளோதான். நெகை கரெக்டாக வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா கிழிச்சு விட்ரும். ஸோ நம்மளை வெங்காயம் தொளிக்கிறதுக்காக பெருவிரலில் வச்சுருக்கோம். ஸோ இப்போது அப்டேட் பண்ணியிருக்கிறது என்னங்கிறது தெளிவாக பார்த்துங்க. இப்போ நார்மலாக நம்ம இந்த மாதிரி இருக்கிறப்ப அப்படியே சுருட்டுவோம். இப்போ அப்படி சுருட்ட வேண்டாம். என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, அப்படியே சின்ன சின்ன கோடை போட்டுருங்க. கத்தி இது. ஓகேங்களா? சின்ன சின்ன கோட்டை போட்டு இங்கே பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து
இப்போ சுருட்டுங்க. வழக்கமாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மாதிரி சுற்றி எடுப்போம் இல்லைங்களா, அப்படி சுருட்டி இங்கே பாருங்கள் பக்குவமாக தேய்க்கணும், இல்லைன்னா எல்லாம் பிரிஞ்சு போயிடும். முதல்ல நம்ம சுத்துணுந்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா வராது, அதாவது எல்லாம் களைஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் பக்குவமாக தேய்ச்சி எடுத்து விட்டாச்சு. இப்போது இதை நம்ம சொல்கிற மாதிரி இந்த கரண்ட் அடுப்புலேயே வேக வச்சு எடுத்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சே வரும். அதை கொடுங்க, ஏற்கனவே சுட்டது ஏதாவது ஒன்று கொடுங்க. சூடு. இப்போ இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் சும்மா இப்படின்னா போதும், அப்படியே நூலாக வந்துடும். இந்த பல்லு இல்லாதவங்க வயசானவங்க இது கூட எல்லாம் சண்டையே கட்ட வேண்டாம். இங்கே பாருங்களேன் பூரா அப்படியே உதுத்துட்டு முட்டை பரோட்டா இதெல்லாம் செய்யலாம், வேறு லெவலில் உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்கு தான் இந்த கோட்டை போடுறோம். இப்படி இந்த மாதிரி பிச்சு எடுக்கிறோம். இதில் வச்சு மிதமான சூட்டில் மூடி வச்சு ஸ்டீமில் வேக வைக்கணும். ஓகேங்களா, இவ்வளோதாங்க. இதை செஞ்சுட்டு நம்ம காலையில் வச்ச சிக்கன் குழம்பை பயன்படுத்தி சிக்கன் பீஸோட முட்டையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து முட்டை பரோட்டா அடுத்து நம்ம செய்ய போகிறோம். சமையலுங்கிறது இந்த மாதிரி கீழே இருக்கணும். கேஸ் அடுப்பே நம்ம வீட்டில் கீழே தான் வச்சுருக்கோம். உங்களுக்கு செய்து காட்டுறதுக்காகத்தான் நம்ம மேலே வச்சு கேமரா க்ளோஸ் வைக்கணும். பாருங்க, இப்போ வச்சா க்ளோஸ் வைக்க முடியாது. உங்களோட நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், அதே நேரம் நம்ம தயாரிக்கிற பதார்த்தம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் மேலே நின்றுட்டு செய்கிறத காண்பிக்கணும். ஸோ உங்களுக்கு காண்பிக்கிறது தான் நின்றுட்டு. எங்கள் வீட்டில் இயல்பாக சமைக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் சரி, கரண்ட் அடுப்பை பயன்படுத்திலையும் சரி, நானும் அம்மாவும் ஜாலியாக அப்படி பேசிட்டு ஓகே, அவங்க வாட்டன்னு சுடுவாங்க, நம்ம தேய்ச்சி கொடுப்போம். முட்டை பரோட்டாக்கு அங்கே கேஸ் அடுப்பில் வச்சு நம்ம செஞ்சுக்குவோம், சுடுறது கரண்ட் அடுப்பில். ஸோ சிம்பிளாக பரோட்டா வேறு லெவலில் சுட்டு அசத்தலாம். இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது 1/2 கிலோ மாவு. 12 பரோட்டாவில் இப்போ 2 பரோட்டா எப்போயே முடிச்சிட்டோம். 8 பரோட்டாவும் முட்டை பரோட்டா போடுவோம். 2 பரோட்டா பவுனம்மா வெறும் பரோட்டா சாப்பிடுவாங்க. இப்படியே அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்ற பக்குவம் தான் அது. எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லிடுங்க. மொறுன்னு அவ்வளவு ருசியாக இருக்குங்க. சாப்பிட இன்னும் சாப்பிடலாமா தோணுங்க. நல்லா மொறுன்னு வந்துருங்க. ஏன்னா முட்டை சேர்த்திக்கிறோம், கூட கரும்பு சர்க்கரை கல்லுப்பு சேர்த்து இயற்கையாக புளிக்க விட்டுருக்குறோம். முட்டை கரும்பு சர்க்கரை கல்லுப்பு 3 சேர்ந்தாலே நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா வேறு லெவலில் நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையிலான ஃபாஸ்ட் ஃபுட்டு தயாராகும். அதுவும் குரு வைத்திய உணவே மருந்தான். சுட்டு எடுத்தால் அப்படியே முறுமுறுன்னு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வெறும் இதை சாப்பிட்டுட்டு போயிடும். என்னடா இதெல்லாம் கெடுதல் அது இதுங்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் இதை உங்களை சாப்பிடுன்னு சொல்லல, சாப்பிடாதேன்னு சொல்லலை. பயன்படுத்தினா இந்த மாதிரி பக்குவமாக பயன்படுத்திங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவருக்கு ஏதாவது ஒரு பதார்த்தத்துக்கு அடிமை. பிரியாணி, பரோட்டா, முட்டை பரோட்டா, இன்னைக்கு குலோப்ஜானு அது இதுன்னு ஏதாவது ஒரு பதார்த்தத்துக்கு ஒருத்தர் அடிமையாக தான் இருப்பாங்க, விரும்பி சாப்பிட தான் செய்வாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிக்கலி என்ன பாசிபிளோ அதை பற்றி நம்ம பேசுவோம். 100% நம்ம கோடு போட்டு வாழ முடியாது. அது நடுத்தர வர்க்கங்கள் எல்லாம் வெளியே போனால் இன்றைக்கி அதிகமாக கடைகளில் கிடைக்கிறது பரோட்டா மட்டும்தான். சரிங்களா, எங்கே போனாலும் மதுரையிலிருந்து எந்த மாவட்டம் போய் பாருங்கள், பரோட்டா. ஏன் அதர் ஸ்டேட்டே போனாலும் அதிகமாக பரோட்டா தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த பரோட்டாவை நம்ம எப்படி சக்தியும் சுவையும் நிறைந்ததாக சமைச்சிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட்டே என்ன சொன்னாங்க, கொரோனாவோட வாழ பழகிக்கிங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மைதாவை சக்தி சுவையேன்னு நிறைந்த மாதிரி சாப்பிட கற்றுக்குங்க, பழகிக்குங்க, உடம்பை தயார் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறது தான் சிம்பிளான வழி எங்கள் சைடு இருந்து. அதுவும் உங்கள் சுய விருப்பத்தின் மேல் பின்பற்றிக் கொள்ளணும். ஓகேவா, இப்போ அடுத்து முட்டை பரோட்டா நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு பல வருஷங்களில் காணொளி இருக்குது, கீழே பார்த்துக்குங்க. செஞ்சுட்டு அதை சாப்பிட்றதெல்லாம் ஃபைனலாக க்ளோஸில் ரீல்ஸில் காட்டுறேன் எந்த மாதிரி அப்படி. ஓகே, ஸோ இன்னும் 2 தான் இருக்குது. நான் சுற்றி இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். சரிங்களா, தெரிஞ்சுக்கங்க. வீட்டிலே பரோட்டா சுடுங்க. முந்தைய காணொலியும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிணையிறது மாவு தயாரிக்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டிங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் செஞ்சுக்கலாம். கொடுக்குமா இந்த கடை. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.